அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஓதக்கூடிய இந்த சங்கி மிகு குர்ஆனுடைய நன்மையை பற்றி சொல்லி காட்டினார்கள். ஹஜரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதி என்ற நூலில் பதியப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதுவாரோ ஃபலஹு பிஹி ஹஸனத்துன், அவருக்கு அந்த ஒரு எழுத்திற்கு ஒரு நன்மை கிடைக்கும். வல் ஹஸனத்து, அந்த ஒரு நன்மை ஆகிறது எப்படிப்பட்டது என்று சொன்னால் பி அஷ்ரி அம்சாலிஹா, 10 நன்மைக்கு சமமானது. லா அகூலு அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் என்ற 3 எழுத்திற்கு ஒரு நன்மை என்று சொல்லவில்லை. வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன், என்றாலும் அலிஃப் என்பது ஒரு எழுத்து, வலாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது ஒரு எழுத்து, வமீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பது ஒரு எழுத்து. ஆக மொத்தம் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 30 நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனில் மொத்தம் 3,23,671 எழுத்துக்கள் உள்ளன. இவைகளை நாம் ஓதினோம் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள்